வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். லூகாஸ் 19:46. என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? தலைமுடி முதல் கால் பாதம் வரை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மிக அழகாய் சரியாய் உடலை அமைத்த இறைவன் வெறும் உடலாக மட்டும் நம்மை விட்டு விடவில்லை. அவர் வாழும் கோவிலாக நம்மை புனிதமாய் பூமிக்கு அனுப்பியுள்ளார். அதே புனிதத்தோடு மீண்டும் இறைவனில் இணைய வேண்டும். இறைவன் இருக்க வேண்டிய நம் உடலாகிய ஆலயத்தில் அவரை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் தாராளமாய் இடம் கொடுத்து விட்டோம். இன்னும் கொடுமை என்னவென்றால், சொந்த வீட்டில் எஜமான் வெளியே, மற்றதெல்லாம் உள்ளே. பெற்ற தாயை பேணி காத்த தந்தையை ஒரு கட்டத்தில் சுமையென நினைத்து முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடும் பொறுப்புணர்வையும் பாசத்தையும் இழந்த மனிதர்களில் இறைவனுக்கு இருக்குமா இடம்? கடவுள் இருந்தால்தான் அது ஆலயம், இல்லையெனில் அது வெறும் கட்டிடம். அப்படியே நாமும் கூட. கடவுள் இல்லாத உடல் ஆலயம் அல்ல, வெறும் ஜடமே. கடவுள் வாழும் நம் உடலை வேண்டாத செயல்களால் அசிங்கப்படுத்தாது, கடவுள் அருவருக்கும் நிலைக்கு நம் வாழ்வு அமைந்து விடாதிருக்க கவனமோடு நம்மை மறுசீரமைப்பு செய்வோம். நாம ஜெபம். இயேசுவே, உமக்குரிய இடத்தை உமக்கு மட்டுமே தர எனக்கு அருள் புரியும். இயேசுவே, உமக்குரிய இடத்தை உமக்கு மட்டுமே தர எனக்கு அருள் புரியும்.
கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே. சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே. மீண்டும் உங்கள் வரவை எதிர்நோக்கியே ஆளுகையாய் உம்மை இதயம் ஏற்கிறேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயம் ஏற்கிறேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். மாண்புயரிவருளான மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாமையின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.